ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நார்த் ரெசிடென்சி இந்தமாரி ஒரு ஆள் தங்குற பிளாக்ஸ் அங்கே இருக்கோம். இட்ஸ் எ ரெசிடென்சி டவரில். எனக்கு இந்த இடத்த பற்றி என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவங்களோட டிசைன் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து தண்ணி, ஆள் நடக்கிறதுக்கு இடம், இங்கே வந்து ஷாப் ப்ளாட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் பாருங்க, மேலே வந்து வீடு, ஆள்லாம் வந்து தங்கலாம் இன்னும். ஸோ அது மேலே வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஐ திங்க் 2 பிளாக்கும் போடுறதுக்கு ஒன் ஆஃப் த எஸ்எஸ் வே. கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம். அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இந்தமாரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர்கிடெக்ட் இருக்காங்கள்ல, இவங்கெல்லாம் இந்த விஷயம் கட்டுற முன்னாடி எவ்வளோ பிளானாக ஆர்கனைஸாக இதெல்லாம் ஒரு ட்ரீமாரன்னு இருந்திருக்கும். அப்போ தி பிரிங் திஸ் திங் டு லைஃப்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கங்கே கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. ஐ மீன் கட்டுறது ஆர்கிடெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளாக இருந்தால் கூட அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த மெயின்டெனன்ஸோட வேலை இல்லை. ஸோ அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ரியலி க்ரியேட்டிவ் டிசைனில் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. கீழே கூட நிறையா இது என்னது, இது ஜிம்மு. எஸ், ஜிம்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி கீழே வந்து ஷாப் ப்ளாட்ஸ். ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். இது பக்கத்துலேயும் ஒன்று பிளாக் இருக்குது. நினைக்கிறேன் எல்லாம் ரெசிடென்ஷியல் டவர் தான். அப்படின்னா இது வந்து வீடு. ஸோ அவங்க கீழே வந்து இந்த ஹேண்டிகேப் பீப்புள் போகிறதுக்கான பாதை, வீல் சேர்லாம் சில ஆள் பாய்ப்பாங்கள்ல, அவங்களுக்கான பாதை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. ஸோ சில ஆள் வீட்டிலே இருப்பீங்க, வெளியே ஆக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் நான் காட்டுறேன். வெரி திங்ஸ்லாம் வெளியே இருக்குது. உங்களால் வீட்டிலேருந்து வெளியே வந்து இதெல்லாம் பார்க்க முடியலன்னா கவலைப்படாதீங்க, நான் காட்டுறேன். நான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்றதுக்காக. ஓகேயா? ஸோ இன்னும் நிறைய இடம் இருக்குது கவர் பண்ண. போவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏரியாவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. ஆர்கிட் செடியெல்லாம் வளர்க்குறது சரியான கஷ்டம்னு அம்மா சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, சாதாரணமாக இங்கே வளர்க்குறாங்க. இங்கே தான் இப்போ இருக்கோம். ஒன் நார்த் ரெசிடென்ஸ், அதோட மேப்லாம் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, ஒரே பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்க. இடம்லாம் அழகா பச்சை பச்சேன்னு இருக்கும். ஸோ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஓகேயா? தெரியுதா இடம்லாம்? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரவுண்ட் அடிங்க. உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த சைட்லாம் லைட்டாக சின்ன காடு போல், அங்கெல்லாம் யாரும் போக முடியாது. ஓகே, ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோ இவ்வளோ தான். வச்சிட்றேன். எப்படி நடந்து போட்டா ஒன்றும் பார்க்குறீங்களா? பாருங்க, வந்து செடியெலாம் பாருங்க, மஞ்சள் கலராக அழகாக இருக்குது. இது என்னமோ வீட்டோட கதவு இருக்கு, அழகா இருக்கு. சின்ன பேபி சிலை, என்ட்ரன்ஸு அழகா இருக்கு பாருங்க. இது வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் அது. பாருங்க, சப்பாத்திலாம் இருக்கு பாருங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் அது. வீட்டு நம்புறது
ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடம் கவர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மேபி வேற இடம். ஓகேயா, ஒரு நாளைக்கு ஒரு இடம். ஸோ அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாங்க, அது வீடு தான் பாருங்க, நல்லா ஒட்டி இருக்காங்க. பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு ஜாமா, வீடு தான். தண்ணி அழகா இருக்கு. வீட் ஹிட் பிரெட் அண்ட் பேஸ்ட்ரி. அங்கே இது ஒரு பேஸ்ட்ரி கடை போல. க்ளோஸ்னு போட்டிருக்கானா, திறக்கல. எல்லாம் பார்த்துக்குங்க, அழகா இருக்கு, ஆர்கனைஸாக செஞ்சுருக்காங்க. ரெண்ட்லாம் விடுறாங்க. ஸோ கடை யாராச்சும் திறக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி திறந்துக்கலாம் கடைலாம். ஆனால் இந்த இடம் குவையட்டாக தான் இருக்கு, அமைதியாக காமாக குவையட்டாக இருக்கு இந்த இடம். One North design philosophy. Modern elegant proportion. இதெல்லாம் இந்த டிசைனுக்கே ஆர்கிடெக்ட் வந்து சரி ஏனோ தானோன்னு செய்யாம இதுமாரி டிசைனிங்க்கே அவனுங்க டைம் எடுத்து அழகா எலகன்னா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ப்ராஜெக்டை கட்டியிருக்காங்க. அங்கே தெரியுதா, அந்த கல்லில் வந்து தண்ணி அப்படியே ஊற்றுது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, கல்லில் வந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. இது அவங்களோட லாபி, காப்பாக்கு லாபிலாம் பேசிக்லி 2 பிளாக்கு 2 லாபி. ஜோ இவரையாரு இவ்வளோ வளர்த்திக்க இருக்காரு மனுஷன். ஐயோ சரியான வளர்த்திலா. இந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெரியும் பாருங்க, எங்கள் 2 பேர்த்தோட ஹைட்டு. சரியான வளர்த்தி. இந்த பில்டிங் வந்து சுற்றி போனால் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு காஃபி ஷாப்பு, பண்ணோம். ஓ யூனிவர்சிட்டி அங்கே நன்யாங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி சிங்கப்பூர். யூனிவர்சிட்டி இங்கே வேலை நடக்குது. நாயெல்லாம் மேய்க்கிறாங்க. ஒரு ரவுண்டு தான் அடித்தேன், ரவுண்டு அடித்து எங்கேயோ வந்த மாதிரி இருக்கு. வேற என்னமோ லாபிக்கு 71 நார்த் கேட்வே லாபி ஏ.
என்னது பைப் உடஞ்சிருச்சா என்னது? கார்டனிங்லாம் சிங்கப்பூர்ல ரொம்ப ஜாகா பண்ணுவாங்க. வேலை மெனக்கட்டு பாருங்க. நம்ம தான் கார்டனிங். இது பைப் உடையில அவங்க செட் பண்ணியிருக்காங்க அந்த மாரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாரி. நல்லா இருக்கே. எல்லா ப்ராப்பர்ட்டியிலும் இந்த மாரி இது செக்யூரிட்டி இருப்பாங்களா சேஃப்டியில்? என்னதான் சிங்கப்பூர் வந்து சேஃப்டியாக இருந்தால் கூட அவங்க அந்த செக்யூரிட்டியோட சிஸ்டம்லாம் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆவாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம் பாருங்க. தண்ணிலாம் ஊற்றுற மாரி அழகா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ இந்த இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் அவளுக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. தெரியுதா? ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியும் கட்டுறதும் இல்லாமல் இந்த மரத்துக்கும் அந்த மரியாதையை கொடுத்து இந்த மரத்தை உடைக்காம வச்சிருக்காங்க பாருங்க. என்ன சில கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி மரம்லாம் வந்து அழிச்சிருவாங்க. இது எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன். இது இருக்கும் எத்தனையோ வருஷம். இந்த மரத்தோட வயசு எனக்கு எக்ஸாக்ட்லி சொல்ல தெரில. ஆனால் பார்த்தா இது எப்படி பார்த்தாலும் ஒரு 80-70 வருஷம் இருக்கும் போல இந்த மரம். தெரிலல எனக்கு. இதை பார்த்தா நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள். இந்த மரத்தை அழிக்காம இந்த மரத்துக்கும் ஒரு டிசைனை கொடுத்து சுற்றி சின்ன சின்ன செடியை வச்சு நடுவில் அந்த மரம் ராஜா மாரி நிற்கிது. தெரியுது? அதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, அவங்க வந்து அந்த நேச்சர்லேயும் மதிக்கிறாங்க. எல்லாத்தையும் அழிக்காம ஏரி பச்சை பசின்னு இருக்கணும்னா அந்த நேச்சுரலியாக அவங்க வந்து மதித்து இந்த ரெசிடென்ஷியல் பிளாக்கை கட்டியிருக்காங்க. நைஸ், அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வேறு லொக்கேஷன் காட்டுறேன். சரியா?